நான் உங்க டாக்டர் அபிராம் பேசுறேன். உங்க வாய் சுத்தமா இல்லை அப்படின்னா அந்த மூளையை பாதிக்கும்னு சொன்னவங்களால நம்ப முடியல. நம்ம வாயில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாக்டீரியா தான் பார்ஃபுரோமோனஸ் டிஜிவாலிஸ். இந்த பாக்டீரியா நம்ம ரத்தத்துல கலந்து மூளையில ஒரு படலமா படிஞ்சு பிற்காலத்துல டிமென்ஷியா, அல்ஜிமஸ் பல நோயை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம்? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆயுர்வேதா சித்தார சிகிச்சையில சொல்லப்பட்ட முக்கியமான மருத்துவம் தான் எண்ணெய் கொப்பளித்தல். எப்படி பண்ணலாம்? தினசரி காலையில பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வாய் கொப்பளிக்கும் போது அந்த தொற்று அழியுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல் தகட்டைன்னு சொல்லக்கூடிய பிளேக் ஃபார்மேஷனும் குறையுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமா பலன் கிடையாது. ஸ்வரபல்லியம், அதாவது ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் வாய்ஸ், நம்ம வாய்ஸோட பலத்தை அதிகப்படுத்தும். அனுபல்லியம், தாடையோட பலத்தை அதிகப்படுத்தும். ப்ரூவ் ஆகும். இதை யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. யார் பண்ணக்கூடாது அப்படின்னா 5 வயசு கம்மியா இருக்கிறவங்க கட்டாயமா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வாய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க பண்ணக்கூடாது. இது ஒரு ஆலோசனைப்படி தான் கட்டாயமா பண்ணலாம். வாய் நலம் காப்போம், உடல் நலம் செய்யும். பகிர்ந்து பலனடை. தேங்க்யூ.